இந்த ஃபோனட்டிக், அதான் டிரான்ஸ்லேட்டட் கீபோர்ட். Alt 3 போட்டா ஓல்டு டைப்ரைட்டர் எலன கபாக்கா, Alt 4 போட்டா பாமினி, Alt 5 போட்டா இன்ஸ்கிரிப்ட். உங்களுக்கு எதுல பழக்கம் இருக்கோ அதுல நீங்க பயன்படுத்திக்கிறதுக்கு 5 கொடுத்துட்டாங்க. இன்ஸ்கிரிப்ட் இல்ல, அது ஒரு வகையான கீபோர்ட். அது வெளிநாட்டுல உபயோகப்படுத்தின கீபோர்ட். அதுக்குன்னு ஒரு தனி வடிவமைப்பு இருக்கு. இந்த பாமினியை நம்மளும் பயன்படுத்த முடியாதா? நீங்க பயன்படுத்த கூடாதுன்னு இல்ல, நீங்க பழகிறது யார் உங்களுக்கு பழகி கொடுக்க போறா? அதுதான் பிரச்சனை. பயன்படுத்த கூடாது என்பதல்ல, பயன்படுத்த தெரியாது. எனக்கு இப்ப பாருங்க, இப்ப உதாரணத்துக்கு நான் அடிச்சு காட்டுறேன், ஒன்னும் பிரச்சனையே இல்லை. பாருங்க, Alt 3 போட்டா நான் என்ன சொன்னேன்னா தமிழ் டைப்ரைட்டர். இப்ப ASDFGF எலன கபாக்கா தமிழ் டைப்ரைட்டர் வந்துருச்சு எனக்கு. ஆனா இதுல எந்த எழுத்துக்கு இக்கு எப்படி வைக்கணும் எனக்கு இது தெரியாது. இதுல சில ஜோக்கெல்லாம் இருக்கும். நீங்க டைப்ரைட்டர்ல அடிச்சு பார்த்திருக்கீங்களா? தமிழ் டைப்ரைட்டர் பார்த்திருக்கீங்களா? அவன் ஹா ஹா என்று சிரித்தான் அப்படின்னு டைப் பண்ண எப்படி அடிப்பீங்க? அவன் உரா உரா என்று சிரித்தான் அப்படின்னு அடிச்சீங்கன்னா ஹா ஹான்னு நீங்க புரிஞ்சு படிச்சுக்கணும். அப்ப உரான் எப்படி எழுதுவீங்க? ஹா எப்படி எழுதுவீங்க? அதையும் உரான் எழுதுவீங்க, ஹாவையும் உரான் எழுதுவீங்க, உராவையும் உராவுன்னு எழுதுவீங்க. ஹாஹா என்று சிரித்தான்னா உரா உரா என்று சிரித்தான் அப்படின்னு தான் தமிழ்ல டைப் பண்ண முடியும். ஏன்னா அது புள்ளி வேற எழுத்து வேற. அந்த பிரச்சனையெல்லாம் தமிழ் டைப்ரைட்டர்ல இருக்கு. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நமக்கு இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நமக்கு ஹாஹா என்று சிரித்தான், ஹெச்ஏ ஹெச்ஏ ஹெச்ஏ, இத ஹெச்ஏ ஹா, HAA ஹா ஹா, ரொம்ப இத இருக்கு இல்லையா? ரொம்ப நல்ல கேள்வி. அது எல் ஒண்ணி தான் இருக்கு. எப்படி ரொம்ப சிம்பிள். நான் பதில் சொல்றதை விட நீங்களே தான் விட சொல்ல போறீங்க. பழனி அப்படின்னு எழுதணும், பழனின்னு எழுதுவீங்க. ஆனா நம்ம எப்படி ஊர் பேர் எப்படி எழுதுறோம்? பழனின்னு எழுதுறோம். இங்கிலீஷ்ல எப்படி எழுதுறோம்? பழனின்னு எழுதுறோம். சரி, அப்போ லா போடணும்னா எப்படி எழுதுறீங்க? இசட் ஹெச் போடுவோம் சாதாரண ஆங்கிலத்துல. லா எழுதுறதுன்னா இசட் போடுவீங்க. இசட் ஹெச் அவ்வளவுதான். இசட் எல்லாம் இசட் ஏ போட்டா லா, அவ்வளவுதானே. இங்க நான் இசட் ஏ போட்டா லா முடிஞ்சிச்சு. இசட் ஹெச் இங்க லா இசட் ஏ போட்டாலே போறோம். இசட் ஏ போட்டாலே லா. சரி, லா எழுதணும் எப்படி எழுதணும்? சொல்லுங்க. லா அதான் சொல்ல ரெண்டுக்கு ஒரே இதுக்கு சொல்லுங்க. அது இசட் போடாம எப்படி எழுதுவீங்க? எழுத முடியாது. LA LA லா. லா எழுதணும் எப்படி எழுதுவீங்க? இசட் ஹெச். அது லா லா எழுதணும். அதுதாங்க எப்படி? ஷிஃப்ட் LA முடிஞ்சிச்சு. ஷிஃப்ட் LA அவ்வளவுதான். அதாவது இந்த ஒரு ஜோக் சொல்லுவாங்க, அப்பா தகராறுன்னு எழுதணும், சின்னரா போறதா பெரியரா போறதான்னு பையன் கேட்டானாமா. சின்ன தகராறுனா அப்பா சொன்னாராமா, சின்ன தகராறுனா சின்னரா போடு, பெரிய தகராறுனா பெரியரா போடுன்னு. அந்த மாதிரி இதுக்கு ரொம்ப சிம்பிள். சின்ன எழுத்து போடணுமா நேரா அடிங்க, பெரிய ரா போடணுமா ஷிஃப்ட் ரா அடிங்க, அவ்வளவுதான். RA ரா, ஷிஃப்ட் RA ரா, LA லா, ஷிஃப்ட் LA லா. லா வேணும்னா ZA. அதே மாதிரி NA நா, ஷிஃப்ட் NA நா, 3 சொல்லி நா. ஆமா, அதே மாதிரி நங்கூரம் நா எழுதணும். அதுதான் தன்னகரம். N மைனஸ், அவ்வளவுதான். N மைனஸ் போட்டீங்கன்னா அது ஒரு மைனஸ் கொடுத்தீங்கன்னா அது ஏன்னா அதை குறைச்சு ஒழிக்கிறப்ப குறைக்கிறீங்க இல்லையா? இப்போ நான் அப்படின்னு சொல்றதை விட நான் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த ஒளி அளவுல குறைஞ்சு வர்றதுனால அதுக்கு ஒரு மைனஸ் குறி போட்டு வச்சாச்சு. அப்போ நான் மைனஸ் போட்டீங்கன்னா அது நகரம் ஆகிறது. அவ்வளவுதான். பரவாயில்ல. ஏன்னா இதுதான். ஆமா, நீங்க எல்லா எழுத்துமே அப்படியே ஆங்கிலத்துல என்ன மாதிரி எழுதுறீங்களோ அதுதான். அதே மாதிரி உங்களுக்கு லகரத்துல பிரச்சனை வரும், ரகரத்துல பிரச்சனை வரும், நகரத்துல பிரச்சனை வரும். பாக்கி எல்லாமே தனித்தனி எழுத்துக்கள் தான், ஒண்ணும் இல்ல. ஆங்கில கிரந்த எழுத்துக்கள் எழுதுறப்போ எப்படி எழுதுவீங்க? SA போட்டா சா, ஷிஃப்ட் SA போட்டா சா. இப்ப ஸ்டாலின் எஸ், அவ்வளவுதான். சரி, KHA போட்டு மீனாட்சி பழைய காலத்தில் எழுதுவாங்க. ஆமா, பாருங்க. ME மீ, இன்னொரு ஐ போட்டா மீ, NA நா, இன்னொரு ஏ போட்டா நா, T போட்டா இட், சி போட்டா இது. இப்ப எழுதுற மெத்தடு. ஆனா பழைய காலத்துல எப்படி எழுதுவாங்க? மீ நா, இச்சி போட மாட்டாங்க, இக்ஷி போடுவாங்க. ஆமா, வடமொழி எழுத்து. KH
ஐ சாரி SHI இக்ஷி. இது வர சாரி KSH அது அந்த இக்ஷிங்க ரெண்டரை வெஞ்சின் கொஞ்சம் தகராறு பண்ணுது. நான் அடுத்து அது பாக்குறது என்ன சொல்றேன். கேனா கேனால சொன்ன கே இருக்குங்களா? கேக்கு எப்படி கே அதான் சொன்னேன். ஏக்கு ஈ போடுவீங்க இல்லையா? கே ஈ போட்டா கே கே ஈ கே கே ஈ கே அடுத்தது கே ஈ ஈ கே பி ஓ போ பி ஓ ஓ போ. அதே மாதிரிதான் RO ரோ ROO ரோ. எல்லா எழுத்துக்கு நெடில்னா 2 தடவை உயிர் அடிச்சா போதும். இரட்டை உயிர் கொடுத்தீங்கன்னா அது நெடில் ஆயிரும். இரட்டை மாத்திரையில ஒலிக்கும். அவ்வளவுதான். ஜா போடணும்னா JA ஜா. அப்புறம் தனி எழுத்து இருக்கு. ஆமா SRI ஸ்ரீ SRI ஸ்ரீ அப்படியே அடிச்சிடலாம். JA ஜா. அப்புறம் SH ஏ ஷா. அதுல 2 ஷா இருக்கு. அதான் ஜா சொன்னனே JA ஜா. பெர்னாட் ஷாங்கற ஷாங்க அதான் சொன்னேன். இந்த ஷா தான் பெர்னாட் ஷா. சரஸ்வதிங்கிறதுக்குள்ள ச ர இஸ் வ தி. ரைட் ரைட். Q. ஓஹோ ரைட். அது பயன்படாத எழுத்து அதிகம். அவ்வளவுதான். ஏன்னா அது எதுவும் பயன்படாம ஒரு மொட்டையா வச்சிருந்தோம். அதனால அதை தூக்கி 3 எழுத்துக்கு அதான் உருண்டை கரெக்டா இருக்கு. கியூல போட்டா 5 எழுத்து. இது ரொம்ப அருமையா எளிமையா இருக்கு. இதையே நம்ம எல்லாரும் சொல்லி இதை ஒரு பரிந்துரை செய்யக்கூடாது. இதைத்தான் நாங்க ரொம்ப காலமா சொல்லிட்டு சொன்ன நான் ஒன்றும் பெரிய கணித அறிக்கைப்படுத்தல. நீங்க சொன்ன எனக்கு ஓரளவுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த பிரச்சனையே நீங்க சொன்ன விதம் அருமையா இருந்தது. புரிஞ்சுக்க முடிஞ்சது. இதுதான் அடிப்படை பிரச்சனை. ஆனா இதை பாத்தீங்கன்னா நீங்க 1000 இதை வச்சுக்கிட்டு பயமுறுத்துறாங்க. பெரும்பாலும் அதுதான் நடக்குது. இவ்வளவு எளிமையான விஷயத்தை இப்ப இது கூட முடியலன்னா பையன் என்ன பண்ணீங்க ஏசிடி டைப் படிக்கிறதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி வேணா இப்ப குறைஞ்ச பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த இது ஒன்றும் குறையாது. இதே அடிக்க தப்பார்த்தனே இருக்காங்க. அழுகிறதுக்கு இன்னும் எந்த போடுறோம் தெரியாம பி போடுறோம். அது அவங்களுடைய இயல்பான தமிழ் கற்றல்ல குறை. ஆனா தமிழே ஒழுங்காக ஆங்கிலம் தெரிந்தவங்களுக்கு இது அருமையான முறை. நீங்க ஒன்றும் ஆனா இந்த ஒளிமுறை இருக்கு இல்லையா அந்த சொன்னீங்கல்ல. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். AN அன்பு PU போறதா BU போறதுன்னு தெரியாம PU போட்டீங்கனாலும் இங்க தமிழ்ல வந்து நமக்கு ஒரே பாதா இருக்குது. அதனால அன்பு தான் வரும். அதுலயும் PU போட்டாலும் PU போட்டாலும் நாங்க அங்க பா வச்சுட்டோம். பழனிசாமி எழுதுறதுக்கு PA போட்டாலும் சரி, பாலுன்னு எழுதுறதுக்கு BA போட்டாலும் சரி, அங்க பா ஒண்ணுதான். ஏன்னா நமக்கு வந்து இந்த வடமொழி எழுத்துக்கள் மாதிரி 4 4 சாவெல்லாம் கிடையாது. ஒரே பா. நம்ம வந்து உச்சரிக்கிற பின் எழுத்தை வைத்துதான் முன் எழுத்தை உச்சரிக்கிறோம். உதாரணத்துக்கு கண்ணன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த எழுத்து கங்கைன்னு சொல்லுவோம். இத வந்து கண்ணன் யாரு சொல்றது இல்ல, கங்கைன்னு யாரு சொல்றது இல்ல. தங்கம் காதான கா. ஆமா. ஆனா கடல்ங்கறப்ப எழுத்து மாறும் வரும். தங்கம் தான் வரும். தமிழ்ல அந்த எழுத்தொலிகள் இருக்கு. எழுத்தொலிகள் வந்து பின் எழுத்தை வைத்து முன் எழுத்தின் ஒலியை மாற்றிடுறோம். ஆனா வந்து வடமொழியில தனித்தனி எழுத்தா இருக்குது. யாருமே வந்து நீங்க கங்கை எங்க இருக்கு, கண்ணன் எங்க அப்படின்னு யாரும் கேட்கறது பாமர மக்கள் கூட சொல்றது இல்ல. ஆமா. அது பழக்கத்திலேயே கண்ணன்ங்கிறது கரெக்டா வந்துடும். கா இன் கண் அப்படின்னுங்கப்ப அந்த இது வந்துடும். கண்ணுன்னு யாரும் சொல்றது இல்ல. கொஞ்சம் சந்தேகம்.